குட் ஈவினிங் தோழர்களே. நம்ம இப்போ ஃபார்மகாக்னசியில் இம்பார்ட்டண்ட் கெமிக்கல் டெஸ்ட் பார்க்கலாம். விட்டாலி மோரின் டெஸ்ட் வயலட் கலர் ப்ரோபைன் ஆல்கலைடு, ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரோபைன் ஆல்கலைடு. ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஆல் இண்டியா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. விட்டாலி மோரின் டெஸ்ட் வயலட் கலர் ப்ரோபைன் ஆல்கலைடு, ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரோபைன் ஆல்கலைடு. மார்ஃபின் ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட் ப்ளூ க்ரீன் கலர், ப்ரெசன்ஸ் ஆஃப் மார்ஃபின். இது நம்மளோட ப்ரீவியஸ் இயர் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, டிஏ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது வேன் உர்க் டெஸ்ட் ப்ளூ கலர், ப்ரெசன்ஸ் ஆஃப் எர்காட். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஆல் இண்டியா எக்ஸாமில் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில் வந்திருக்கு. அடுத்தது முராக்சைடு டெஸ்ட் பர்பிள் கலர், ப்ரெசன்ஸ் ஆஃப் பியூரின் ஆல்கலைடு. அடுத்தது தாலோகுயின் டெஸ்ட் எமரால்டு க்ரீன் கலர், சின்கோனா, ப்ரெசன்ஸ் ஆஃப் சின்கோனா. நெக்ஸ்ட் கோல்சிகம் ப்ளஸ் சல்ஃபூரிக் ஆசிட் எல்லோ கலர், ப்ரெசன்ஸ் ஆஃப் கோல்சிகம். இதெல்லாம் ஆல்கலைடுக்கு உள்ள டெஸ்ட்டு. இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் மட்டும் தான் எடுத்து எழுதியிருக்கேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளைக்கோசைடுக்குள்ள டெஸ்ட்டு. கிளைக்கோசைடு போன்ட்ராகர் டெஸ்ட். அமோனிக்கல் லேயர் டர்ன்ஸ் டு பிங்க் ரெட் கலர். O glycoside, presence of O glycoside. Modified Bontrager test. Ammonical layer turns to pink red color. C glycoside example aloe, rhubarb. O glycoside example senna. Test for aloe. Bromine test yellow color, presence of aloe. Borax test green color, presence of aloe. Keller-Clanny test reddish brown color, presence of digitoxose and deoxy sugars. Keller-Clanny test repeatedly asking question, அதனால நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது Legal's test pink color, presence of cardiac glycoside. Baljet test yellow color, presence of cardiac glycoside. Raymond's test blue to violet color, presence of cardiac glycoside. Getz test purple color, presence of cardiac glycoside. Antimony tetrachloride test pink color, presence of cardiac glycoside. Next saponin glycosides. Saponin glycosides பார்த்தோம்னா foam test, crude drug plus water ஷேக் பண்ணும்போது foam ஃபார்ம் ஆச்சுன்னா saponin. அடுத்தது crude drug plus blood மிக்ஸ் பண்ணும்போது ஹீமோலைட்டிக் ஜோன் ஃபார்ம் ஆச்சுன்னா சப்போனின் ப்ரெசன்ஸ். அடுத்தது லிபர்மன் புர்ச்சார்ட் டெஸ்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். லிபர்மன் புர்ச்சார்ட் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஆல் இண்டியா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ப்ரௌன் ரிங் வந்துச்சுன்னா ஸ்டீராய்டு, ரெட் கலர் டீப் ரெட் கலர் வந்ததுன்னா தட் இஸ் ட்ரைடெர்பினைடு. இப்போ ஸ்டீராய்டு ட்ரைடெர்பினைடுக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணக்கூடிய டெஸ்ட் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு லிபர்மன் புர்ச்சார்ட் டெஸ்ட்னு சொல்லணும். லிபர்மன் புர்ச்சார்ட் டெஸ்ட்டில் ப்ரௌன் ரிங் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன வரும்னு கேட்டாங்கன்னா ஸ்டீராய்டு, டீப் ரெட் கலர் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன வரும்னு கேட்டாங்கன்னா ட்ரைடெர்பினைடு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு. அடுத்தது ஃப்ளவனாய்டு டெஸ்ட். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆல் இண்டியா கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஃப்ளவனாய்டு டெஸ்ட்டு ஷினோடா டெஸ்ட். இது வந்து பிங்க் கலர் ஃபார்ம் ஆகும், ஃப்ளவனாய்டு ப்ரெசன்ஸ். அதுக்கு அடுத்தது சயனோஜெனிக் கிளைக்கோசைட் டெஸ்ட். 3 டெஸ்ட் இருக்குது சயனோஜெனிக் கிளைக்கோசைட்ஸ் டெஸ்ட்டில். ஒன்று சோடியம் பிக்ரேட் போட்டால் பிரிக் ரெட் கலர் வரும். செகண்ட் டெஸ்ட்டில் மெர்குரிக் நைட்ரேட் ஆட் பண்ணும்போது மெட்டாலிக் கலர் வரும். தேர்ட் டெஸ்ட் வந்து காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் குவாரியாக்கம் ரெசின் போட்டு ஆட் பண்ணிவிட்டு தென் ஃபில்டர் பேப்பர் வச்சு நம்ம டிப் பண்ணி எடுக்கும்போது ப்ளூ கலர் வரும். இது எல்லாமே சயனோஜெனிக் கிளைக்கோசைட்குள்ள டெஸ்ட். நெக்ஸ்ட் வாலட்டைல் ஆயில் டெஸ்ட். சூடான் ரெட் 3 போடும்போது ரெட் கலர் வரும், வாலட்டைல் ஆயில் ப்ரெசன்ஸ். அடுத்தது டின்ச்சர் ஆல்கலைன் ஆட் பண்ணும்போது நமக்கு ரெட் கலர் வந்துச்சுனாலும் வாலட்டைல் ஆயில் ப்ரெசன்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு டேனின் டெஸ்ட்டு. டேனினுக்கு வந்து கோல்டு பீட்டர் ஸ்கின் டெஸ்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கோல்டு
கோல்டு பீட்டர் ஸ்கின் டெஸ்ட் எந்த ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது டேனின்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஜெலாட்டின் டெஸ்ட், அதுவும் டேனின் தான். அடுத்தது கேம்பியர் ஃப்ளோரசன் டெஸ்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட். கேம்பியர் ஃப்ளோரசன் டெஸ்ட் வந்து ஸ்பெஷலி ஃபார் பேல் கேட்டச்சு, பேல் கேட்டச்சுக்கு மட்டும்தான் இது. காமன் டேனின் டெஸ்ட்னு கேட்டாங்கன்னா நமக்கு கோல்டு பீட்டர்ஸ் டெஸ்ட்டு. பேல் கேட்டச்சுக்கு உண்டான டெஸ்ட் எது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டாங்கன்னா கேம்பியர் ஃப்ளோரசன் டெஸ்ட், அது ஒரு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். நெக்ஸ்ட் ஃபைபர்ஸ். உள் ப்ளஸ் காஸ்டிக் சோடா, உள் ப்ளஸ் காஸ்டிக் சோடா போடும்போது பிளாக் கலர் வரும், ப்ரெசன்ஸ் ஆஃப் உள். உள், காஸ்டிக் சோடா, லெட் அசிட்டேட், அது 3 ஆட் பண்ணும்போது பிளாக் கலர் வரும், இது ப்ரெசன்ஸ் ஆஃப் உள். சில்க்கு ப்ளஸ் லெட் அசிட்டேட் ஆட் பண்ணும்போது ஆப்சன்ஸ் ஆஃப் கலர், ஆப்சன்ஸ் ஆஃப் கலர். அப்போது சில்க்குக்கு ஆப்சன்ஸ் ஆஃப் கலர் தான் ஐடென்டிஃபிகேஷன். ப்ரெசன்ஸ் ஆஃப் சில்க்குக்கு ஆப்சன்ஸ் ஆஃப் கலர் வித் லெட் அசிட்டேட். நெக்ஸ்ட் வந்து காட்டன் ப்ளஸ் காப்பர் ஆக்சைடு, காட்டன் ப்ளஸ் காப்பர் ஆக்சைடு ஆட் பண்ணும்போது பலூனிங் எஃபெக்ட், ஸ்வெல் ஆகிட்டு பலூன் மாதிரி நமக்கு வந்து அது பெருசாகி வரும் அந்த காட்டன். அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் காட்டன் எப்போ காப்பர் ஆக்சைடு கூட நம்ம ஆட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து காட்டன் ப்ளஸ் குவாக்ஸான் ரியேஜென்ட், காட்டன் ப்ளஸ் குவாக்ஸான் ரியேஜென்ட் போடும்போது நமக்கு திரும்ப பலூனிங் எஃபெக்ட், அந்த ஸ்வெல்லாகி வர்ற அந்த பலூனிங் எஃபெக்ட் கொடுக்கும். அப்போது காட்டன் ப்ரெசன்ஸ். இவ்வளோ தான் இதில் இம்பார்ட்டண்ட் டெஸ்ட்டு. இதில் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த கேம்பியர் ஃப்ளோரசன் டெஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு, கோல்டு பீட்டர் ஸ்கின் டெஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஆஃப்டர் தட் ஷினோதா டெஸ்ட் ஃப்ளவனாய்டுக்கு இம்பார்ட்டண்ட்டு. லிபர்மேன் புர்ச்சா டெஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஸ்டீராய்டு ட்ரைடெர்பனாய்டு, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்க்கும்போது ஹீமோலைட்டிக் டெஸ்ட் ஃபார் சப்போனின், அது இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கடுத்தது பார்த்தா கலர் கிளானி டெஸ்ட், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு விட்டாலி மோரின் டெஸ்ட், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். வேன் உர்க் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட். போன்ராகர்ஸ் மாடிஃபைடு போன்ராகர்ஸ் டெஸ்ட்டோட டிஃபரன்ஷியேஷன் இம்பார்ட்டன்ட். இதில் அவங்க ரியேஜென்ஸு மேக்ஸிமம் 99% கேட்கறதில்ல. என்ன ரியேஜென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த டெஸ்ட்டில் அப்படின்னு கேட்கறதில்ல. அவங்க வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது வாட் டெஸ்ட் ஃபார் வாட், அதுதான் ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த டெஸ்ட்டு. நம்ம என்ன பர்பஸ்க்கு அந்த டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம், ஃபைண்ட் அவுட் அல்ட்ராய்டா, ஃபைண்ட் அவுட் டேனினா, அதுதான் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. செகண்ட் அவங்க வர்றது வந்து பார்த்தோம்னா கலர், அது ரேர் தான். 80% நம்ம வந்து எந்த டெஸ்ட்டு என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. செகண்டில் அவங்க வர்றது வந்து கலர். தேர்டில் தான் அவங்க வந்து லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து அவங்க வந்து ரியேஜென்ட் கேட்க சான்ஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன டெஸ்ட்டு, என்ன கலரு ப்ரொடியூஸ் பண்ணுது, அது வந்து என்ன ப்ரெசன்ஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த டெஸ்ட் பண்ணுறோம். அதனால தரவு பண்ணிங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு, அதாவது கலர் கிளானி டெஸ்ட்டு, போன்ராகர் டெஸ்ட்டு, இந்த மாதிரி டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் எடுத்து அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து ரியேஜென்ட்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தா போதும். ப்ரீவியஸ் இயர் போய் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே அவங்க எதுவும் கேட்கல. டைம் இருந்துச்சுன்னா எவ்வளோ நாளும் எக்ஸஸாக நீங்கள் படிங்க. நன்றி தோழர்களே.